அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்னென்ன சமைச்சோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மத்தியானத்துக்கு தான் வடை பாயசம்லாம் வச்சு படைக்கலான்னு இருந்தோம். ஊரில் இருந்து அம்மா அப்பாலாம் வந்துருக்குறாங்க. அதனால் காலை சாப்பாட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் சிம்பிளாக வச்சுட்டேன். ஒரு பக்கம் இட்லியை வேக வச்சுட்டு அப்படியே மத்தியான சாப்பாடையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இட்லி எடுத்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாதமும் அடுப்பில் வச்சாச்சு. வருஷ பருப்புங்கிறதுனால வடை செய்கிறதுக்கு காலையிலே உளுந்த ஊற வச்சுட்டேன். இதை கிரைண்டரில் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு அரைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளும் மற்ற சமையல் வேலையை பார்த்துடலான்னு போட்டு விட்டேன். இந்த கேப்பில் குக்கரும் விசில் வந்துடுச்சு. சரின்னு சாம்பாருக்கு அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு சாம்பார் பொடி உப்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருந்த சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு போய் வடித்து வச்சுட்டேன். 2 மெயின் டிஷ்ஷையும் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. சாதமும் ரெடி, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் அப்படியே கையோட எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டேன். அடுத்தது தொட்டுக்கைக்கு ஊர்லேருந்து பரங்கிக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை கட்டமாக அரிஞ்சு பேனில் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை அரிஞ்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் பரங்கிக்காய் வேகட்டும். இந்தாண்ட அடுப்பில் ரசம் வச்சிடலான்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மாவு அரைப்பட்டுடுச்சு. அதனால் அதையும் வழித்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரசமும் பரங்கிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடை சுடணும். வடை மாவில் இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இஞ்சியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். தேவையான அளவு தூள் உப்பு, மிளகு எல்லாம் தட்டி போடுவாங்க, நான் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் சீரகத்தை கசக்கி போட்டுடணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எண்ணெயில் தட்டி போட வேண்டியதான்.
வடை சுட்டுட்டு அதே எண்ணெயில் அப்பளமும் பொரித்து வச்சுட்டேன். அப்பளம்னா சாதத்துக்கும் தொட்டுப்பாங்க, பாயசத்துக்கும் தொட்டுப்பாங்க. ஒரு தொட்டுக்க செஞ்சால் பத்தாதுன்னு கொஞ்சமாக புடலங்காய் இருந்தது, அதை வச்சு பகோடா போட்டுட்டேன். இதுக்கு நீல வாக்கில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தூள் உப்பு, கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு சேமியா பாயசமும் செஞ்சேன். எங்கள் அம்மா கொஞ்சமாக பரங்கிக்காய் இருக்குது, அது பச்சி மாதிரி போட்டு பாருன்னு சொன்னாங்க. சரி, இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு பச்சி மாதிரி போட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் புத்தாண்டுக்கு செஞ்சேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.